தற்போது திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நிச்சயமாக இது நீங்கள்லாம் இப்போ ஊடகயாளர்கள் இங்கே இந்த மதுரையை சார்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன நிலைமைன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காலையில் 3000க்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு தான் போயிருக்கிறாங்க. அமைதி அங்கே நிலவுகிறது. வெளியே இருந்து போய் அங்கே கலவரம் செய்யறதுக்கு பார்க்குறாங்க. அயோத்தியில கூட யாருக்கு முதல்ல கலவரத்தை ஆரம்பிச்சு மண்டல் கமிஷன் வெளியான உடனே ரத யாத்திரையை குஜராத்தில் இருக்கிற அத்வானி தானே போய் தலைமை தாங்கி வந்து அங்கே நடித்து பண்ணாரு. அதனால ஒரு குழப்பத்தை இங்கே பண்ணலாமான்னு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் மதுரை மண் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண். அந்நியர்களே உள்ளே விடாது, மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காது. இந்த மண்ணினுடைய பெருமையை அறியாதவர்கள் நீங்கள் சீண்டி பார்க்கிறார்கள். இதே மண்ணிலே தான் திருப்பரங்குன்றத்துடைய கும்பாபிஷேகத்தை அறநிலைத்துறை சார்பில் மிக பிரம்மாண்டமானவரை எழுச்சியாக நடத்தினாங்க. ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. அதே போல் திருச்செந்தூர் முருகனுக்கு சூரசம்பார நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கேயும் லட்சக்கணக்கில் கூடினார்கள். எல்லா ஆண்டையும் விட இந்த ஆண்டு அதிகமான கூட்டம் கூடினது நான் பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தேன். ஒரே ஒரு அசம்பாவிதம் கிடக்கல. ஆக மக்களும் பக்தர்களும் தளபதி மு க ஸ்டாலின் பின்னாடி தான் இருக்கிறாங்க. குறிப்பா திமுகவுக்கும் காங்கிரஸும் ஒரு இணக்கம் இல்லாத சூழல் இருக்கிறதா ஒரு வகையா பேசப்படுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு கூட அந்த திருச்சி வேலுசாமிங்கிறவர் போய் விஜயோட அப்பாவை மீட் பண்ணி இருக்கிறாரு. அவர் அந்த கட்சியிலே இல்லைன்னு சொல்ல பிறந்தை சொல்லிட்டார். அதனால கட்சி பேரை வச்சு பேண்ட் அபிஷியலாக சொல்ல பிறந்தை கேட்டாருன்னா பதில் சொல்லுவோம். ஆனால் அந்த கட்சியிலே இல்லாத செல்ல பிறந்தகை சொல்லிட்டாரு, வேலுசாமிக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சம்மதம் இல்லாமல் பேசுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். ஆனால் ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிற பிரவீன் கார்த்தி நான் பேசினேன் விஜயோட அவர் மீதே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க போறதா பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாத தமிழக. அதான் நான் சொல்றேன், குடும்பத்தையே பிரிப்பார்கள். அண்ணன் தம்பியாக பிரிச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்க. ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி 2 பூரா நிற்குது. அதிமுக 4 நிற்குது. எங்கள் திமுகவில் தான் மோடியாலையும் பண்ண முடியல, அமித்ஷாவாலையும் பண்ண முடியல. இவன் கத்த எல்லா வித்தையும் முறியடித்து காட்டிய ஒரே பெருமை எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் உண்டு. பேசும்போது அடுத்த இலக்கு ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று தமிழ்நாடு. இங்கே தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம். திமுகவை நாங்கள் இது போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னாங்க. மோடி 8 முறை வந்தார், அமித்ஷா பல முறை வந்தார். 39-40 ஆட்சி வழிய 39-38 ஆகுது. ஆகினால இவங்க சொல்ல எங்க ஆளுங்களுக்கு உற்சாகம் ஜாஸ்தி. மதுரையை சீண்டி பார்க்க வேண்டாம் என்றும், மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.